தினம் ஒரு தகவல். ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயி, அந்த நிர்வாகியிடம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அவர் கொஞ்ச நாளா அவரோட பழக்கம். அந்த சமயத்துல அங்கு வந்த ஒரு நன்கொடையாளர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மகளோட பிறந்த நாள முன்னிட்டு, ஒரு வேளைக்கு மட்டும் அன்னதானம் போடுறேன், அன்னதானம் அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. மேலும் அந்த பிறந்த நாள் இந்த நாள்ல குறித்த நாள்ல பகல் 12 மணிக்கு வாழைப்பழம், ஸ்வீட்டு, பீடா, வடை, பாயாசத்தோட சாப்பாடு வரும். முதியோர் இல்லத்துக்கு வந்துடும். வந்த உடனே அது எல்லாருக்கும் போட்டுட்டு, நாங்க திரும்ப போயிடுவோம். உணவுப் பொருட்கள் கொண்டு வந்து பாத்திரங்கள மட்டும் நீங்க கழுவி குடுத்துட்டா போதும். அத எடுத்துன்னு போய் ஹோட்டலுக்கு குடுக்கணும். அதனால சுத்தமா இருக்கணும் அது. அது மட்டும் தொலைக்கி குடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் குறிப்பிட்ட ஹோட்டல் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டல். அந்த ஹோட்டல்லேருந்து தான் வரும்னாரு. ஒரு சாப்பாடே வந்து ரூ. 150 ஆகும். நீங்க எத்தன பேர் இருக்கீங்களோ, அத்தன பேருக்கு உண்டான சாப்பாட்ட நான் போடுறேன் அப்டின்னாரு. அதுக்கு அந்த முதியோர் இல்ல நிர்வாகி என்ன சொன்னாரு, நீங்க அந்த மாரிலாம் சாப்பாடு போட வேணாம். நீங்க அதுக்கு சாப்பாடுக்கு உண்டான காச மட்டும் குடுங்க. எங்க இடத்துல சமையல் பண்றதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. நாங்க போடுறோம். இல்ல, இல்ல. நாங்க சாப்பாடா தான் போடுவோம். காசுலாம் தரமாட்டோம். அப்டின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. அவர் போனதும், அந்த முதியோர் இல்ல நிர்வாகியிடம் கேட்டேன். ஏங்க அவங்க தான் சாப்பாடு போடுறேன்றாங்களே, எதுக்கு நீங்க இந்த மாரி காசா கேட்குறீங்க? அப்டின்னு கேட்டேன். பெரும்பாலான முதியோர் இல்லங்கள்ல சொந்தமா சமையல் கூடம் இருக்கும். சமைப்பதற்கு ஆட்களும் உண்டு. முதியோர்களின் உடலுக்கு ஏற்ற வகையில் எளிதில ஜீரணமாகற மாரி, அதாவது எந்த அலர்ஜியும் ஏற்படுத்தாத அளவுக்கு உணவ நாங்க சமைக்கிறோம். நம்ம மக்களின் ஆர்வக் கோளாறு மிகுதியால என்ன பண்றாங்க, புண்ணியம் சம்பாரிக்கிறோம் வெறியில, ஒரு நல்ல நாள் விசேஷம் என்றால், அன்னதானம் செய்றேன் அப்படின்ற பேர்ல, பரோட்டா, சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா, தந்தூரி உணவுகள், ஸ்வீட்டு, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு அப்படின்னு வாங்கி அன்னதானம் அளிக்க வந்துடுறாங்க. இந்த முதியோர் இல்லத்துல 70 வயசு பாட்டி இருக்காங்க. 80 வயசு தாத்தா இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இட்லியே வந்து சாம்பார்ல போட்டு அத பெசஞ்சு சாப்பிடுறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஜீரணம் ஆவணும். அவங்களுக்கு பருப்பே ஜீரணம் ஆகாம அசிடிட்டி பிரச்சனை வருது. இதுல நூடுல்ஸு, பரோட்டாலாம் எப்படி சாப்பிடுவாங்க அவங்க? சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டாலாம் குடுத்தா சாப்பிடுவாங்களா? அவங்களுக்கு குழைந்து போன சாதமும், இட்லிய சாம்பார்ல ஊற போட்டு கரைச்சு குடிக்கும் பெரியவர்களுக்கு, இந்த சிக்கனும், குருமாவும் குடுத்தா என்ன ஆகும்? அது தெரியாம நானும் அது அன்னதானம் அளிக்கிறேன்னு வந்துடுறாங்க. அந்த மாரிலாம் இல்லாம காசா குடுங்கன்னு கேட்டா, அத தரமாட்டேன்றாங்க. குறிப்பா நாம வழக்கமா ஹோட்டல்ல சாப்பிடுவோம் சாம்பாரும், வத்த குழம்பும் நமக்கே ஒத்துக்கு வராது. அது வந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த ஹோட்டல் சாப்பாடு ஒத்து வரும். அதுல உப்பு இருக்கும், காரம் இருக்கும். 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டா 4, 5 நாளுக்கு ஒண்ணுமே முடியாது நம்மளால. ஆனா இந்த முதியவர்கள் ஒரு நாள் சாப்பிட்டாங்கன்னா, 4, 5 நாள் படுத்துடுவாங்க, அவஸ்தைப்படுவாங்க. போன மாதம்லாம் ஒருத்தன் சாப்பாட்டோட சேர்த்து ஐஸ்கிரீம் எடுத்தாந்து குடுத்துட்டான். இந்த முதியோர் இல்லத்துக்கு ஐஸ்கிரீம் தேவையா? இது குடுத்துட்டு போனான். இதுக்கும் அத வாங்கி சாப்பிட்ட பெரியவர்கள்லாம் ஜலதோஷம், இருமல்னு அவஸ்தைப்பட்டாங்க. அதுல சர்க்கரை நோயாளிகள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் ஒத்து வராது. வலுக்கட்டாயமா எடுத்து குடுத்துட்டு போறவன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு மேலாளரா இருக்கான். ஒரு மாசத்துக்கு ரூ. 1,00,000 சம்பாரிக்கிறான்.
அவன்லாம் வந்து தானமாக காசை தராமல் இந்த மாதிரி முதியோர்களை சாப்பிட சொல்லி வலுக்கட்டாயமாக இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆரம்ப காலத்தில் இப்படித்தான் அன்னதானம் செய்ய வந்தவர்களே எங்களிடம் வந்து பணம் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம், சொல்லி பார்த்தோம். சில பேர் மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் பலரும் அவர்கள் கண்முன்னே எல்லாம் நடக்கணும், அவர்கள் கையால் 4 பேருக்கும் உணவு பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. பணமாக நேரடியாக கொடுக்கவோ அல்லது மளிகை பொருட்களை நாங்கள் வாங்கி தரவோ மாட்டேன்றாங்க. பணம் கொடுத்தா நாங்கள் எடுத்துக்குவோம், மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்தா வெளியே விற்றுடுவோன்னு அவங்க தவறாக நினச்சிக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்றாங்க. ஒரு முதியோர் இல்லத்தில் சாப்பாட்டு செலவுக்கு நிகராக மருத்துவ செலவும் உண்டு. வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, ஒவ்வொரு முதியவரையும் நாங்கள் கவனிச்சிக்கிறதுக்கு மருத்துவ செலவும் இருக்குது. கட்டணமே இல்லாமல் சில டாக்டர்கள் வந்து இந்த முதியோர்களுக்கு அடிப்படை பரிசோதனை எல்லாம் செய்து நல்ல பேர் எடுக்கிறாங்க. சில நல்ல மருத்துவர்களும் இருக்கிறதால கொஞ்சமாவது எங்களால் சமாளிக்க முடியுது இந்த முதியோர் இல்லத்தை. ஹோட்டலில் ஒரு நபருக்கு ரூபாய் 100க்கு மேலே ஒரு சாப்பாட்டுக்கு செலவு ஆகுது. ஆனால் நாங்களே இங்கே சமைக்கும்போது ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 45 ரூபா தான் செலவாகும். இவங்க 100 பேருக்கு சாப்பாடு போடுறாங்கன்னா அதை விட ஒரு 5000 ரூபா கொடுத்தாங்கன்னா நாங்கள் போட்டுருவோம். 100 பேருக்கு இவங்க 10,000 ரூபா செலவு பண்ணி ஹோட்டலில் வாங்குறத விட ஒரு 5000 ரூபா கொடுத்தாவே அந்த 5000 ரூபாய்க்கு 100 பேருக்கு நாங்கள் சாப்பாடு போடுவோம். அது தெரிய மாட்டேங்குது இந்த நன்கொடையாளர்களுக்கு தான். ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கும் பணம் என்பது பல செலவுக்கும் உதவுன்றது அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அதிகமாக கொடுத்தா மருத்துவத்துக்கு செலவு பண்ணிக்குவோம். போர்வை, சோப்பு, எண்ணெய், பல்பொடி, கிருமி நாசினி, உடை, கட்டிடம், தோட்ட பராமரிப்பு, ஊழியர்கள் சம்பளம், முடி திருத்துவோர் கூட சம்பளம் கொடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற நன்கொடையை வச்சு தான் நாங்கள் வந்து கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு வெறும் ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடு போடுறேன்னு நீங்கள் வந்து இந்த மாதிரி அனாவசியமாக செலவு பண்ணிட்டு போகிறீங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. அதனால்தான் நான் அவரை வந்து காசாக கேட்டேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். சில பேர் ஆர்வ கோளாறில் புண்ணியம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு பெரும் பாவத்தை தான் சம்பாதிக்கிறாங்க. ஹோட்டல் ஓனர், என்னப்பா ஒரே ரவுடிகளாகவே வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு ஹோட்டல் ஓனர் கேட்குறாரு. உணவு சாப்பிட வந்தவர், நீ தானையா போர்டு வச்சிருக்க? என்ன போர்டு வச்சிருக்க? நீயே படிச்சுக்க, ஹோட்டல் ஓனராக இருக்க, நீ வெளியே போர்டு வச்சிருக்க, அதை பார்த்து தான் நான் இத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்னு. என்ன எழுதிக்கன்னு போய் ஓனரே படித்து பார்த்தார். சாப்பாடு பிடிச்சிருந்தா நண்பனை கூட்டிட்டு வா, இல்லைன்னா விரோதியை கூட்டிட்டு வா அப்படின்னு ஓனர் எழுதி வச்சிருக்காரு. உணவு சாப்பிட்டு சொல்கிறாரு, அதான்யா உன்னோட விரோதிகளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணாட, பாவிங்களே நீங்கள் இந்த மாதிரியாடா நினச்சிக்கிங்க அப்படின்னு தலை மேலே துண்டை போட்டுக்கிட்டு உக்காந்துட்டாராம். இது எப்படி இருக்கு? மீண்டும் நாளைய தினம் ஒரு தகவலில் சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.